பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான வேதவாக்கியம் 2 நாளாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 14, 15. இந்த வேதவாக்கியத்தை நாம் பார்ப்போம் என்றால், சாலமோனிடம் கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம். ஆலயம் கட்டி முடித்த பின்பு அதற்கான ஒரு காரியத்தை சாலமோனிடம் பகிர்ந்து கொள்கிறார். என்னன்னு சொன்னால், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபத்திலே தரித்து அவர்கள் என் முகத்தை தேடுவார்களானால் அவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து அவர்களுக்கும் தேசத்திற்கும் சேமத்தை உருவாக்குவேன்னு சொல்லி அழகாக சொல்கிறார். இந்த வேத வாக்கியத்தை நாம் எப்போதும் சற்று ஆழ்ந்த சிந்தனைகளவர்களாக நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் எல்லோரும் நாம் தரிக்கப்பட்டவர்கள் தான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய ஜபம் ஆண்டவரை நோக்கி, கர்த்தரை நோக்கி இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் நாம் போய் அமர்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைய காலப்பகுதியில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஆலயத்தில் போய் ஜபிக்கிறோம். நம்ம போகிற சபையில் நமக்கு ஜபிக்கும் போது அதுக்கான மறு உத்தரவு வரலன்ற பட்சத்தில் உடனே யாராவது அங்கே போங்க இங்கே போங்க அப்படின்னு சொன்னால் ஆலயங்களை மாற்றுகிறோம். நாம் நம்மை மாற்ற வேண்டும். அதுதான் இங்கே அழகாக தெளிவாக வசனம் சொல்லுது. நீங்கள் என் நாமத்தை தரித்த ஜனங்க, நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? மனம் திரும்பி ஜபத்திலே தரித்து என் முகத்தை தேடி அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. நாம் எங்கே சென்றாலும் ஆண்டவரை தேடி போகணுமே தவிர்த்து ஆலயங்களை தேடி போவதல்ல. ஆலயங்களை மாற்றுவதனால ஒரு பிரயோஜனமும் அல்ல. நாம் கடவுளை நாம் இருதயத்தில் வாசம் செய்கிற தெய்வன், கட்டிடங்களில் வாசம் செய்கிற தெய்வன் அல்ல. ஆலயம் என்பது ஐக்கியமாக ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறதான ஒரு இடம். அவ்வளோதான் தவிர்த்து கர்த்தர் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் கூட சரி, உங்களை நீங்கள் தாழ்த்தி உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவர் முகத்தை தேடும்போது கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசம் செய்வார். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நீங்கள் ஆலயத்துக்கு போனால் தான் என்னுடைய கோரிக்கை வரும், இதில் உபவாசம் அதெல்லாம் கிடையாது. அவரை தேடணும். அவர் சமூகத்தில் நம்ம அமரணும். அவருடைய சமூகத்தில் தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். இப்படி செய்யும்போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்வார் என்பதிலே எல்லோரும் சந்தேகமில்லை. அப்படி செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.